நடிகவேல் எம்.ஆர். ராதாவின் வாரிசு. தமிழ் சினிமா கண்டெடுத்த திறமையான நடிகை. உடல் அமைப்பு, நிறம் அப்படின்னு கதாநாயகிகளுக்கு எழுதப்பட்ட விதியை மாற்றி முத்திரை பதித்தவர் தான் நடிகை ராதிகா. சின்ன திரையில தனக்கென ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கியதோடு சீரியல் தயாரிப்புக்கே முன்னோடி பாதை அமைத்து தந்தவர். இன்னைக்கும் 20 வயது துடிப்புடன் கலக்கி கொண்டிருக்கிறவர். தன்னுடைய வெற்றி பயணத்தை குறித்து ஒரு இதழில் கொடுத்த பேட்டியை இதை காணொலியாக கொடுக்குறேன். இதில் நடிகை ராதிகா அவர்களின் ரொம்ப பர்சனலான விஷயங்களும், சினிமாவுக்குள் வந்தது, அவர் கஷ்டப்பட்டது, சினிமாவுக்குள்ள அவர் நடிப்பை கற்றுக்கிட்டது அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது, அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, எம்ஜிஆர் கொடுத்த முத்தம் அப்படிங்கிற டாபிக்ல அவங்க பேசியிருக்காங்க. எதுக்கு சினிமா, அது என்னோட போகட்டும், அந்த பைத்தியக்காரத்தனம் என் குடும்பத்தில் யாருக்கும் வேண்டாம், வாழ்க்கையில முன்னேற பாருங்க அப்படின்னு ராதிகாவின் அப்பா எம்.ஆர். ராதா அடிக்கடி சொல்லுவாராம். இவங்க குடும்பமா சினிமா பார்க்கறத கூட விரும்ப மாட்டாராம். எம்.ஆர். ராதா வெளியூர் போயிட்டா ராதிகாவின் அம்மா இவங்களை சினிமாவுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்போ எம்.ஆர். ராதாவின் பயணம் பாதியில ரத்தாகி அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற தகவல் கிடைக்குமா. உடனே பதறி போய் வீட்டுக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆனா சில ஷூட்டிங் ஸ்பாட்டுகளுக்கு ராதிகாவை அழைச்சிட்டு போறதும் உண்டு எம்.ஆர். ராதா அப்படின்னு அவங்களுடைய பால்யகால நினைவுகளையும் பகிர்ந்திருக்கிறார் ராதிகா. நடிப்பு, கலர், ஸ்டைலுன்னு எம்ஜிஆரை ரொம்பவே பிடிக்குமா ராதிகாவுக்கு. அதனால அவரை நேரில் பார்க்க ஆசைப்பட பெற்றால் தான் பிள்ளையா படப்பிடிப்புக்கு எம்.ஆர். ராதா ராதிகாவை கூட்டிட்டு போயிருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் ராதிகாவை தூக்கி கட்டுப்பிடிச்சு கன்னத்துல முத்தம் கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்துல 3 நாள் முக கழுவாம இருந்திருக்கிறாங்க ராதிகா. அப்போ எம்.ஆர். ராதா கூட நிறைய மேடை நாடகங்கள் பார்க்க போவாங்களா ராதிகா. இவங்க அப்பாவின் புகழையும் அப்பதான் பார்த்தேன், ஆனாலும் சினிமா மேல எனக்கு ஈர்ப்பு வரல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. எம்ஜிஆரை சுட்டது தொடர்பா எம்.ஆர். ராதா சிறைக்கு போன பிறகு குடும்ப சூழல்கள் நிறைய மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. பாதுகாப்பு மற்றும் படிப்பு சூழல் கருதி இவங்க அம்மா ராதிகாவை இலங்கைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எம்.ஆர். ராதா விடுதலையானதும் மீண்டும் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. எமர்ஜென்சி தருணத்துல எம்.ஆர். ராதா மீண்டும் சிறைக்கு செல்ல மறுபடியும் இலங்கையில வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ராதிகா. பிறகு மீண்டும் சென்னை, அப்புறம் லண்டன்னு மாறி மாறி இருந்திருக்காங்க. ராதிகாவுடைய படிப்பு காலம் முழுக்க ஹாஸ்டலில் தான் வளர்ந்துருக்காங்க. எம்.ஆர். ராதா மூட நம்பிக்கைக்கு எதிரானவர். ஆனா அவருடைய எண்ணத்தை குடும்பத்து மேல திணிக்க மாட்டாராம். ராதிகா மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாராம். ராதிகாவுடைய அம்மா வெளியே கிளம்பும் போதெல்லாம் ராதிகா பயமே இல்லாம அவங்க போற காரை துரத்துக்கிட்டே ரோட்ல ஓடுவாங்களாம். அதை ஒரு முறை எம்.ஆர். ராதா பார்த்திருக்கிறார். அப்போதான் ராதிகாவோட முடியை பிடிச்சு இழுத்து ஓங்கி அடிச்சிருக்கிறார். அதுதான் முதலும் கடைசியுமா அப்பா கிட்ட நான் வாங்கின அடி அந்த சம்பவம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் ராதிகா. சின்ன வயசுல பயங்கரமான சேட்டை பண்ணுவாங்களாம். நிறைய புத்தகங்கள் படிப்பாங்களாம். பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸோடு தெருவுல கில்லி, பம்பரம், கிரிக்கெட்னு தர லோக்கலாகவும் விளையாடுவாங்களாம். குழந்தை பருவத்தை இப்படி இயல்பாகவும் சந்தோஷமாகவும் அனுபவிச்சிருக்காங்க ராதிகா. லண்டன்ல படிச்சுட்டு இருக்கும்போது விடுமுறையில வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுல யாரையோ பார்க்க வந்த இயக்குனர் பாரதிராஜா அங்கிருந்த ராதிகாவுடைய போட்டோவை பார்த்திருக்கிறார். இப்போ ராதிகா பத்தி விசாரிச்சுட்டு உடனே அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறார். அப்போ ராதிகா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்திருக்காங்க. பாரதிராஜாவை பார்த்ததும் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்களாம். இப்போ பாரதிராஜா அவங்க அம்மா கிட்ட இவங்க நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்னுடைய தங்க நிரோஷா தான் நடிக்கணும்னு ஆசைப்படுவா, நான் ஹீரோயின் மெட்டீரியலே இல்லை, நடிச்சா என் முகத்தையெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் ராதிகா. பாரதிராஜா அதுக்கு சிரித்தவர், சரியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சும்மா நடிச்சு பாரு அப்படின்னு ராதிகாவுடைய அம்மாவும் சொல்ல கிழக்கே போகும் ரயில் படத்துல கமிட் ஆகி இருக்கிறாங்க ராதிகா. ஷூட்டிங் போன போதுதான் ராதிகா எம்.ஆர். ராதாவோட பொண்ணுன்னு பாரதிராஜா சாருக்கு தெரிய வந்திருக்கிறது. அதிர்ந்து போயிருந்திருக்கிறார். முதல் நாள் ஷூட்டிங் மலை மேல, காலில் செருப்பு இல்லாம இவரை மான் மாதிரி ஓட சொல்லியிருக்கிறார் பாரதிராஜா. காலில் முள்ளு குத்தி வழியில நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுருக்கிறாங்க ராதிகா. அப்போ ரொம்ப வெகுளித்தனமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்களாம். இவரை நடிக்க வைக்க டைரக்டர் மற்றும் தயாரிப்பாளர் ராதிகாவுக்கு பொம்மை, சாக்லேட்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துவாங்களாம். தமிழே தெரியாதான், கோபம் வந்தா இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு திட்டுவாங்களாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல கால் மேல கால் போட்டு உட்காருவாங்களாம். அது இயக்குனர் பாரதிராஜாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். ஏன் கால் மேல தானே கால் போட்டேன் அப்படின்னு கேட்பாங்களாம்.
சரியா ஃபீல் பண்ணி நடிக்க, டான்ஸ் ஆட ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் பாரதி ராஜா கோபமாகி மலை மேல போய் பாறையில தலைய முட்டிக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்போ ராதிகா அவர் பக்கத்துல போய் என்ன பண்றீங்க அப்படின்னு வெகுளித்தனமா கேட்டிருக்கிறார். என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாறையில முட்டிக்கிட்டாராம் பாரதி ராஜா. இப்படியெல்லாம் அவரை கொடுமைப்படுத்திருக்கிறேன் அப்படின்னு பதிவு பண்றாங்க ராதிகா. அந்த படத்தின் அசோசியேட் டைரக்டரான பாக்கியராஜ் சொல்றதையும் கேட்காம அவரையும் ரொம்ப கடுப்பேற்றுவாங்களாம். நிறைய டேக் எடுத்து ஃபீல் பண்ணுவாங்களாம். அதுக்கு சிவாஜி கணேசன் சாரே 10 டேக் வரைக்கும் எடுத்திருக்காரு, உன்னால நல்லா நடிக்க முடியும் அப்படின்னு பாரதி ராஜா தட்டி கொடுப்பாராம். பிற்காலத்துல சிவாஜிக்கே ஜோடியாக நடிச்சேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பதிவு பண்றாங்க ராதிகா. கிழக்கே போகும் ரயில் பெரிய ஹிட் ஆனதால தொடர்ந்து வாய்ப்புகள் வந்திருக்கிறது ராதிகாவுக்கு. இவங்க முதல் படத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறார் அப்பா எம்.ஆர். ராதா. 2வது படம் ரிலீஸ் ஆகும்போது எம்.ஆர். ராதா உயிருடன் இல்லை. தெலுங்கிலும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ராதிகா. சிரஞ்சீவியுடன் அதிக படங்கள்ல ஜோடியாக நடித்தது ராதிகா தான். அந்த தருணத்துல பூசணிக்கா மாதிரி இருக்கீங்க, கலர் கம்மியா இருக்கீங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறாங்க. அதுக்காகவெல்லாம் இவங்க கலங்கி போய் உட்காரல. எடையை குறைச்சிருக்காங்க, மேக்கப் பத்தி தெரிஞ்சிருக்காங்க, சூழலுக்கு ஏற்ப ட்ரெஸ் பண்ணிக்க பழகிருக்கிறாங்க, பல மொழிகளை கத்திருக்காங்க, கேரக்டருக்கு ஏற்ப உணர்வுகளை வெளிப்படுத்த புரிஞ்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்தோட நிறைய படங்கள்ல ஜோடியா நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசனோட நடிக்கும் வாய்ப்பு தவறிக்கிட்டே போயிருக்குது. முதல் மரியாதை, சுவாதி முத்தியம்னு 2 பட வாய்ப்பும் ஒரே நேரத்துல வந்திருக்கிறது. சுவாதி முத்தியம் படத்தை தேர்வு செய்திருக்காங்க ராதிகா. அந்த தெலுங்கு படம் தான் தமிழ்ல சிப்பிக்குள் முத்துவாக வெளியாயிருக்கிறது. முதல் மரியாதை படத்துல நடிக்கிறனாலும் அதுல ராதாவுக்கு ராதிகா தான் டப்பிங் பேசியிருப்பாங்க. அதை செய்ய வச்சது பாரதி ராஜா. ராஜ்கா அர்ஜுன் இந்தி படத்துல அமிதாப் பச்சனுக்கு ஜோடியா நடிச்சது எப்போதும் ராதிகாவுடைய ஸ்வீட் மெமரிஸ். சாப்பாடு தூக்கம் இழந்து ஓடி ஓடி நடிச்சிருக்காங்க. ரொமான்ஸு பாட்டுக்கு மட்டும் வந்து போகிற ரெகுலர் ரோல்ல ராதிகா நடிக்கவே இல்லை. ஒவ்வொரு படத்திலும் ஹீரோவுக்கு உண்டான அதே வலுவான ரோல் இவங்களுக்கு இருக்க முடியா பார்த்து பார்த்து நடிச்சிருக்காங்க. நல்லவனுக்கு நல்லவன்ல நடிக்கும் போது இப்போவே ஏன் வயசான ரோல்னு பலரும் கேட்டிருக்காங்க. எனக்கு கதை தான் முக்கியம், இதுதான் என் முடிவுன்னு துணிச்சலா நடிச்சிருக்காங்க ராதிகா. அதனாலதான் இப்போதும் ராதிகாவை மக்கள் மறக்காம இருக்காங்க. 1980களில் 100 படங்களுக்கு மேல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. 1990களிலும் நிறைவா நடிச்சிருக்காங்க. ஒரு படத்தோட வெற்றி தோல்வி அதனால உண்டாகும் தாக்கம்னு சினிமா உலகத்தை கொஞ்ச காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டாங்களாம் ராதிகா. சினிமாவில் ஒரு நடிகை தான் கிராஃபை ஏர்முகத்துல வச்சுக்கிறது பெரிய சவால். இனி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க ராதிகா. இவங்க அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது, அதாவது எம்.ஆர். ராதாவுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா தைரியத்தோட தன்னை வெளிப்படுத்தியவர். இவங்க அம்மா போராட்ட குணம் கொண்டவங்க. இந்த 2 பேரின் அனுபவத்தையும் பார்த்து கத்துக்கிட்டதை தவிர சினிமா உலகின் நெளிவு சுழிவுகளால இவங்கள புதுப்பிச்சுக்கிட்டாங்களாம். எதுக்கும் பயப்படாம தைரியமா செயல்பட முடிவெடுத்திருக்காங்க ராதிகா. அதனால என்ன திமிரு பிடிச்சவ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. போல்டான குணம், எனக்கு ஒரு வகையில பாதுகாப்பு ஆரணும்னு சொல்றாங்க. அவங்க வேலையை சரியா செய்யணும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும், பொய் பேசவே கூடாது. இவை என் சினிமா மற்றும் குடும்ப வாழ்க்கை 2க்கும் பொருந்தும். மீறினா யாரா இருந்தாலும் நிச்சயமா கோவப்படுவேன்னு சொல்றாங்க ராதிகா. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 31 இந்த வருஷத்தோடு என் சினிமா கேரியர் முடிஞ்சுடணும் அப்படின்னு நினைப்பாங்களா ராதிகா. ஆனா அப்போ அவங்க வாழ்க்கையில புதுசா ஒரு மாற்றம் வந்துருமா. இப்படியே 40 வருடங்கள் ஓடி இருக்கு ராதிகாவுக்கு. நடிப்புக்கு அவங்க பிரேக் எடுக்கவே இல்லையா. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நான் பெருமைப்படவும் மாட்டேன், வேதனைப்படவும் மாட்டேன். உனக்கு குறிக்கோளே இல்லை அப்படின்னு ராதிகாவுடைய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களா ராதிகா கிட்ட. அது ரொம்பவும் உண்மைன்னு சொல்றாங்க. எதிர்காலத்தை பத்தி ராதிகா நினைக்கவே மாட்டாங்களா. சினிமா பர்சனல் வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க, கலங்கி அந்த பக்குவத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் 10 நிமிஷத்துல கடந்து போயிடுவாங்களா ராதிகா. இவங்களுக்கும் ஓய்வு அமைதி அவசியம். என்னுடைய குழந்தைகள் மற்றும் கணவருடன் செலவிடும் நேரம், பியானோ வாசிக்கிறது, சமைக்கிறது, உடற்பயிற்சி செய்யறதெல்லாம் எனக்கான புத்துணர்ச்சிக்கான நேரம் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அரசியல் பத்தியும் ராதிகாவுக்கு நல்லா தெரியும். 1989 தொடங்கி பல முறை தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. இவங்க கணவர் நடிகர் சரத்குமார் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவருக்கு துணையாக இருந்திருக்காங்க ராதிகா. இவங்களை தேடி வந்த பதவிகளையும் தவிர்த்திருக்கிறாங்க. தவிர நேரடி அரசியலில் ஈடுபடும் ஆர்வமும் அதற்கான தேவையும் எனக்கு இப்போ வரலை அப்படின்னு சொல்றாங்க. வரும் பட்சத்துல நிச்சயம் வருவேன், அதுல எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதையும் எதிர்கொள்ள தயார்னு சொல்றாங்க.
ஆண் பெண் என்ற பாகுபாடு ராதிகாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. யாராக இருந்தாலும் திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நடிகை எவ்வளவு திறமையை வெளிப்படுத்தினாலும் அது ஹீரோக்களின் படமாகவே பார்க்கப்படுது. என் இடத்துல ஒரு நடிகர் இருந்தா அவரை இந்த சினிமா உலகம் கொண்டாடி இருக்கிற விதமே வேற. ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆனதும் அக்கா, அண்ணி, அம்மான்னு கேரக்டர் ரோல்ல முத்திரை கொடுத்துட்றாங்க. என் கதாபாத்திரங்களை தேர்வு செய்யற முடிவும் அதிகாரமும் என்கிட்ட இருக்கணும்னு முடிவெடுத்தேன். அதனால தான் நான் சின்ன திரைக்கே வந்தேன். சித்தியில தொடங்கி சந்திரகுமாரி வரைக்கும் 21 வருஷங்களா மக்கள் என் நடிப்பு மற்றும் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதற்கான நன்றி கடனா தான் நடிப்பு மற்றும் தயாரிப்புல ஒரு சீரியலை விட இன்னொரு சீரியல் சிறப்பா இருக்கும்படி பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க ராதிகா. அதுதானே அவங்க அனுபவத்துக்கு பொருத்தமா இருக்கும். நடிகை, தயாரிப்பாளர், ராடன் நிறுவன CEO, குடும்பம்னு பல பொறுப்புகள்ல கவனம் செலுத்துறாங்க ராதிகா. கொஞ்சம் சிரமம்தான் என்றாலும் இவங்களுக்கு சவால்னா ரொம்ப பிடிக்குமா. இவங்க வாழ்க்கைய, இவங்க முடிவுகளை மற்றவங்க தீர்மானிப்பதை எப்போதும் ஏற்றுக்க மாட்டாங்க ராதிகா. அவங்க வேலையை சிறப்பாக செய்வாங்க. அதில் வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவானாலும் அதற்கு முழு பொறுப்பையும் ராதிகாவே ஏற்றுக்குவாங்க. அதுதான் ராதிகா. இவங்க மகள் ரேயான் பிறந்ததும் இனி நடிப்பு வேண்டாம்னு நினைச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இவங்களை பார்க்க வந்த பாரதிராஜா, என் புது படத்துல நீ தான் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவங்க மறுத்திருக்காங்க. இந்த கேரக்டர்ல உன்னை தவிர யாராலும் நடிக்க முடியாது அப்படின்னு கட்டாயப்படுத்தி ராதிகாவை கிழக்கு சீமையில படத்துல நடிக்க வச்சிருக்காரு. குழந்தைய கவனிச்சுக்கவும் தாய்ப்பால் கொடுக்கவும் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கார் பாரதிராஜா. மகளை தொட்டில தூங்க வச்சுட்டு நடிப்பாங்களாம். சிரமமா இருந்தாலும் அந்த படம் மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கிறது. சினிமாவில் இவங்களுடைய 2வது இன்னிங்ஸும் வெற்றியோட தொடங்கி இருக்கிறது. அதுக்கு காரணம் பாரதிராஜா சார் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிராஜா சார் மட்டும் என்னுடைய லைஃப்ல என்ட்ரி ஆகாம இருந்தா நடிகை ராதிகாவை நீங்கெல்லாம் பார்த்துருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் ராதிகா மனசுல பட்டதை ரொம்ப போல்டா சொல்றதுலையும் நடிப்புல தனி முத்திரை பதிச்சதும் நடிகை ராதிகாவை என்னைக்குமே தமிழ் மக்களின் மனசுல இருந்து அழிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. சரி என்பதே நம்ம அடுத்த நல்ல காணொளி மூலம் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.